அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் விலை கம்மியாக நல்லா தரமாக கிடைக்கும். ஒன் டைம் வச்சு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பால் வால்வு பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. வீட்லேயுமே பால் வால்வு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா இந்த 2 பால் வால்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து வாங்குகிற இடத்த பொறுத்து. எப்படின்னா இந்த டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டலில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பால் வால்வு தான் வாங்கணும். வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா அந்த வால்வு வந்து கெப்பாசிட்டி கம்மிங்க. அது சாதாரண மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. இது வந்து எஸ்எஸ் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. உள்ளே இருக்க ராடு மோக்கண்டு எஸ்எஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இது வந்து பால் வால்வுங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பால் வால்வுனா என்ன அப்படின்னு தெரியாது. ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பால் வால்வு என்ன எப்படி இருக்குது, குளோப் வால்வு எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து கேட்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு வால்வு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேங்க. இதுதாங்க பால் வால்வு. பால் வால்வுங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த டைப்பில் தான் இருக்குங்க. இந்த இன்லெட்டு அவுட்லெட் ரெண்டும் சேமாக இருக்கும். ஒரே சைஸில் தான் இருக்கும். மற்ற குளோப் வால்வெலாம் பார்த்திங்கன்னா இங்கே அடியில் பார்த்திங்கன்னா குமிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இந்த போல்ட் நட்டில் என்னங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டியது இந்த போல்ட் நட் போட்டிருப்பாங்க. உள்ளே எப்படி இருக்கிறங்கிறது வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நான் அடுத்து சொல்ல போகிறேன். இது ஏன் இந்த சைடு மாட்டிக்கலாமா இந்த சைடு மாட்டிக்கலாம்னா, ஒரு சைடு தான் மற்ற வால்வு மாதிரி இன்லெட் கொடுத்து அவுட்லெட்டு ஆப்போசிட்டில் போட்டால் தண்ணி போகாது வராது, ஸ்டீம் போய் வராது அப்படின்னு மற்ற வால்வுகள்லாம் அந்த மாதிரி இருக்குங்க. குளோப் வால்வு இந்த மாதிரி ஒன் சைடு வால்வு ஒன் வே மட்டும்தான், 2 வே போகாது. ஆனால் இந்த வால்வை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது 2 வே. இந்த சைடு இன்லெட்டில் கொடுத்தீங்கன்னா இது அவுட்லெட் வரும், இந்த அவுட்லெட்டில் கொடுத்தீங்கன்னா இன்லெட்டில் வரும். இந்த மாதிரி செட்டப்பில் தான் இந்த பால் வால்வு இருக்குது. இந்த வால்வை வந்து எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாதுங்க. சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் இந்த பாய்லர்ஸில் யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல மட்டும் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுவோங்க. இந்த பட்டர்ஃப்ளை வால்வுக்கு பொதுவாக இந்த வால்வு போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வால்வு கண்டிப்பாக போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ். இப்போ 1.5 இன்ச் பைப்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வால்வு வாங்கிக்கங்க. 2.5 இன்ச்சுனா அது மாதிரி வாங்கிக்கங்க. எல்லா இன்ச்சஸ்லேயும் இந்த வால்வு வந்து அவைலபிள் கிடைக்குது. இந்த வால்வு போடுறோம். பட்டர்ஃப்ளை வால்வும் போடலாம், இந்த வால்வும் போடலாங்க. உங்களுக்கு இந்த வால்வு இங்கே போடுறாங்க, ஸ்டீம்லேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டியில் இது வாங்கணும். ஏன்னா இது வந்து வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுற வால்வை கொண்டு வந்து ஸ்டீம் லைனில் போட்டிங்கன்னா வால்வு கட் ஆயிரும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டலில் தனியாக செய்யணுங்க. இது எஸ்எஸ் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. உள்ளே வந்து என்ன ஆகுன்னா பால் டைப்பில் இருக்கும். இது வந்து இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஃபுல் ஃபோர்ஸாக உள்ளே கொடுக்கலாம். எவ்வளோனா ரொம்ப கம்மியான அளவுலேருந்து வாட்டரோ ஸ்டீமோ அதிகமான லெவல் அளவுக்கு உள்ளே திறக்கிற அளவுக்கு இங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உள்ளே வந்து மற்ற வால்வுகள் மாதிரி டிஸ்க் மாதிரி கொடுத்து ஃபுல் இப்படி மேலேருந்து கீழே இறங்கி அப்படி க்ளோஸ் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. இங்கே உள்ள பால் டைப்பில் இருக்கும். அந்த பால் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வால்வு எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ப்ரெஷர் எவ்வளோ இந்த வால்வு நம்ம வாங்கும்போது எத்தனை டெம்பரேச்சர் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் தாங்கக்கூடிய வால்வுன்னு சொல்லி நம்ம கேட்டு தான் வாங்கணும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் இந்த வால்வு ப்ரெஷர் கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு இந்த வால்வை கொண்டு போய் போட்டிங்கன்னா இந்த வால்வு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து அதே மாதிரி இந்த வால்வு வந்து நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே பாய்லர்னு பொறுத்த வரைக்கும் எந்த வால்வு நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணாலும் ஸ்லோவாக தான் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த வால்வு இது ஸ்ட்ரெயிட்டாக தான் எனக்கு டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல் ஓப்பனும் ஃபுல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வால்வு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா எந்த வால்வு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பொதுவாகவே இந்த வால்வு மட்டும் இல்லைங்க, பாய்லர்ஸில் எந்த வால்வு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கட்டாயமாக ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக தான் க்ளோஸ் பண்ணணுங்க. அது ப்ளோடன் வால்வு எடுத்துருந்து இந்த பால் வால்வு முதற்கொண்டு இப்படி தான் யூஸ் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் உங்களுக்கு டயக்ராம் போட்டு உள்ளே எப்படி மெத்தடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.